எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். இல்ல, தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு அரை மணி நேரம் உரை, ஒரு மாநாட்டுல ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும். அதுல கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரை இந்த வாட்டி பேசல. அது விட்டுட்டு திடீர்னு பேருங்கிற அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படை வேடிக்கை. ரெண்டாவது, மதுரை அப்படின்னாவே தம்பி தராம பாருங்க. ஒண்ணு மீனாட்சி கோயில், வைகை, அப்புறம் நாங்க இப்ப ஜிகிர்தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் எப்ப வந்துட்டாங்க, அதெல்லாம் அடையாளம். மதுரைனா அதுக்கு தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டு அவர் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அவரை புகழ்ந்துருக்க அவரு அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். கட்சிக்கு ஆதரவா அவரை போய் இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி புரியுது. முதல் மாநாட்டுல வேற நீங்க அண்ணா பெருந்தகை எம்ஜிஆர் மகிழ்ச்சி புரியுது.